வணக்கம் அன்பின் பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஏசப்பாவின் பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கும் நாங்கள் எங்களுடைய முதலாவது காணொளியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னையிலேருந்து நாங்கள் நிறைய காரியங்களை படிக்க போகிறோம். இன்னைக்கு நாங்கள் படிக்க போகிற பாடம் என்னன்னு சொல்லி நாங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா? இன்னைக்கு நாங்கள் படிக்க போகிற முதலாவது பாடத்தின் தலைப்பு என்னன்னு சொன்னால், எனது அழகான உலகம். சரி, முதலாவது நீங்கள் எனக்கு சொல்லுங்க பாப்போம். நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? எப்பயாவது நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்துருக்குறீங்களா நீங்கள் இருக்கிற சூழல் எவ்வளவு அழகானதுன்னு சொல்லி? எனக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்லுங்க பாப்போம். நீங்கள் இருக்கிற சூழலில் நீங்கள் காண்ற அழகான விஷயங்கள் என்ன? மரம் செடி கொடிகள் இருக்குது, அழகான வானம் இருக்குது, அழகான புத்தரை இருக்குது, வேற ஆறுகள், ஓடைகள், நீர்வீழ்ச்சிகள், வேற என்ன இருக்குது? நிறைய மிருக ஜீவன்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது, வண்ணத்து பூச்சி இருக்குது, வேற என்ன இருக்குது? நாங்க வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணிகள் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய உலகம் வந்து ரொம்ப அழகான உலகம். சரி, இப்ப கீழே காண்ற படங்களை நீங்க பாக்குறீங்க தானே? இதில் உங்களுக்கு நீர்வீழ்ச்சிகள் காணக்கூடியதாக இருக்கும், காடுகள் காணக்கூடியதாக இருக்கும், வேறு ஆறுகள், ஓடைகள் காணக்கூடியதாக இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்சது எது? சரி பிள்ளைகள், அதே மாதிரி எனக்கு சொல்லுங்க பாப்போம். நீங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற என்ன காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி. ஒரு சில இடங்கள்ல அழகான மலை பிரதேசங்கள் இருக்குது இல்லையா? அது மாதிரி ஒரு சில இடங்கள்ல பாசிக்குடா போன்ற கடற்கரை பிரதேசங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற அழகான இடங்கள் இருக்குது. அதே மாதிரி நீர்வீழ்ச்சிகள் இருக்கிற இடங்கள்ல கூட நீங்க வசிக்கலாம். சரி பிள்ளைகள், இது எல்லாத்தையும் நீங்க பார்க்குற நேரம் எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா? இதெல்லாம் எப்படி இவ்வளவு அழகா படைக்கப்பட்டது? இது யாரு நமக்கு தந்தா? ஆமா, நம்மளுக்கு இந்த உலகத்தை படைச்சது வந்து நம்மளுடைய பரமபிதா. அவர் இந்த உலகத்தை ரொம்ப அழகா படைச்சாரு. அதே மாதிரி அவர் படைச்ச ஒவ்வொரு காரியங்களையும் அவர் என்ன செஞ்சாரு? ரொம்ப அழகானதுன்னு உறுதிப்படுத்தினாரு. ரொம்ப அழகானது, ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அவரு தனக்கே சொல்லி கொண்டாரு. அதே மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இயற்கையையும், இந்த கால்நடைகளையும், இந்த நீர்வீழ்ச்சிகள், இந்த ஆறுகள், ஓடைகள், இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணணும்? அது ரொம்ப அழகானது, கடவுள் படைத்த அழகான படைப்பு, இந்த படைப்பை நானும் ரொம்ப பத்திரமா அழகா பாதுகாத்து கொள்ளணும்னு எப்பயுமே நாம நினைக்கணும். சரி, கடவுள் வந்து இந்த உலகத்தை படைக்கிற நேரம் நிறைய விதைகள், தாவரங்கள், தரையில நிறைய படைத்தாரு. அதே மாதிரி உயிரினங்களை படைச்சாரு. உயிரினங்கள்னு சொல்ற நேரம் கால்நடைகள், ஆடு, மாடு, குதிரை, நாய், பூனை, இது எல்லாத்தையும் யார் படைச்சது? நம்மளுடைய கடவுள் படைச்சாரு. அதே மாதிரி அவர் படைச்ச எல்லா படைப்பையும் நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி அவர் என்ன செஞ்சாரு? நல்லதுன்னு கண்டாரு. சரி, நான் உங்களுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றேன். இப்ப உங்களுடைய அம்மா சரி, அப்பா சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் வாங்கி கொடுத்தா எப்படிப்பட்டது வாங்கி கொடுப்பாங்க? அழகானது வாங்கி கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ரொம்ப நல்லது, பெருமதியானது வாங்கி கொடுப்பாங்க. என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு நான் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லதா, அழகானதா இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய பரமபிதாவும் நம்மளுக்கு கொடுத்த இந்த உலகத்தை ரொம்ப பெருமதியானதாகவும் ரொம்ப அழகானதாகவும் தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சரி, இது எப்படி அழகானது, இது எப்படி நல்லதுன்னு நீங்க சொல்றீங்க? எனக்கு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு வெளிச்சம் எதுல இருந்து கிடைக்குதுன்னு சொல்லி. பகல் உங்களுக்கு வெளிச்சம் யார் தாரா? சூரியன் நமக்கு வெளிச்சம் கொடுக்குது இல்லையா? அதே மாதிரி இரவுல கூட நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்குது தானே? யார்கிட்ட இருந்து கிடைக்குது? சந்திரன் கிட்ட இருந்து கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு மரத்துக்கிட்ட போனா என்ன கிடைக்கும்? நிழல் கிடைக்கும். அதே மாதிரி கடவுள் படைச்ச நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள், ஓடைகள்ல இருந்து தான் நம்மளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் கிடைக்குது. என்ன கிடைக்குது? நம்மளுக்கு தண்ணி குடிக்கிற நீர் கிடைக்கிறது வந்து இந்த இடங்கள்ல இருந்து தான். அதே மாதிரி ஒரு மரத்துல, தாவரத்துல இருந்து தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கான உணவு கிடைக்குது.
அதே மாதிரி நிறைய மரங்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு தூய்மையான காற்று கிடைக்குது. காற்று நம்மளுக்கு ஏன் முக்கியம்? நம்ம சுவாசிக்கிறதுக்கு காற்று மிக மிக முக்கியம். அதே மாதிரி தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கிற கடவுள் படைச்ச ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு நன்மைக்கானது. நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக தான் கடவுள் இந்த உலகத்துல அனைத்து காரியங்களையுமே படைச்சிருக்கிறாரு. சரி, நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சதுன்னு சொன்னா நாம என்ன நினைப்போம்? அது எப்பயுமே பத்திரமா கவனமா வச்சுக்கொள்ளணும், பாதுகாக்கணும், அதை வீணாக்கிடக்கூடாது, அப்படித்தானே நினைப்போம். அதே மாதிரி நீங்க எப்பயாவது நினைச்சிருக்கிறீங்களா, இந்த இயற்கைய கடவுள் படைச்ச இந்த அழகான உலகத்தை நான் அழகா வச்சுக்கொள்ளணும், பாதுகாத்து கொள்ளணும், எனக்கு அடுத்து வர சந்ததிக்கு நான் அதே மாதிரி அழகா கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறீங்களா? இது வரைக்கும் நீங்க நினைக்கலன்னா தம்பி தங்கைகளே, நீங்க கட்டாயமா நினைக்க வேண்டிய காரியமும் இதுதான். என்னன்னா, கடவுள் இந்த உலகத்தை படைச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரியே அவர் இந்த உலகம் ரொம்ப அழகானது, இது நல்லது அப்படின்னு சொல்லி கண்டார். அதே மாதிரி நம்மளுக்கு தந்த அந்த அழகான உலகத்தை நாம பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? நீங்க எப்பயாவது பார்த்துருக்கிறீங்களா? நீங்க நிறைய தடவை பார்த்துருக்கலாம், நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கலாம். நம்மளுடைய சூழல் நிறைய விதங்கள்ல மாசடையுது இல்லையா? மரங்களை வெட்டுறோம், தண்ணீர் ஓடைகளை நாங்க குப்பைகளை போடுறோம், கண்ட இடங்கள்ல குப்பைகளை போடுறோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன நடக்குது? நம்மளுடைய கடவுள் கொடுத்த இந்த அழகான உலகம் அழிஞ்சு போகுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு, உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னு சொன்னா, கடவுள் கொடுத்த இந்த அழகான உலகத்தை நாங்க அழகா பாதுகாக்கணும். சரி, உங்க எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன் கைவேலைகள் செய்யறது ரொம்ப பிடிக்கும் சார். இப்ப பாருங்க, உங்களுக்கு செயல் நூல் புத்தகம் இருக்குமாக இருந்தா மாத்திரம் அதுல முதலாவது பகுதியில இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்திருப்பாங்க. இந்த படம் நான் பூர்த்தி செய்த படம், ஆனா உங்களுக்கு இருக்கிற படம் இந்த மாதிரி பூர்த்தி செய்த படமா இருக்காது. அது வெறும் ஒரு மலையும் இந்த நீர்வீழ்ச்சி இந்த ஓட போற மாதிரியும் மாத்திரம் தான் இருக்கும். என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க இந்த உலகத்தை நீங்க அழகுபடுத்தணும். உங்களுடைய உலகம் எப்படி அழகா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தை நீங்க அழகுபடுத்தலாம். இந்த மலைக்கு நீங்க அழகா கலர் பண்ணலாம், மரங்கள் ஒட்டலாம், இல்லைன்னா மரங்கள் வரையலாம். அதே மாதிரி உங்க உலகத்துல யார் யார் இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அவங்க எல்லாரையும் இந்த இடத்துல நீங்க குறிச்சு காட்டலாம். வானம் இருக்குது, அதுக்கு நீங்க வானத்துல காண்ற நல்ல காரியங்களை நீங்க நிறம் தீட்டி காட்டலாம், இல்லைன்னா படம் ஒட்டலாம். அந்த மாதிரி கலர்ஃபுல்லான நல்ல அழகான உலகம் நீங்க எப்படி விரும்புறீங்களோ அந்த மாதிரி இந்த செயல்நூல் புத்தகத்துல முதலாவது பக்கத்துல இருக்கிற இந்த படத்தை நீங்க பூர்த்தி செய்யலாம். பிள்ளைகள், இந்த புத்தகம் இல்லாதவங்க பரவாயில்லை, இருக்கிறவங்க இதை பூர்த்தி செய்து கொள்ளுங்க. மேலதிகமா கடவுள் இந்த உலகத்தை படிச்ச நேரம் நான் சொன்னேன் தானே, கடவுள் இந்த உலகம் ரொம்ப அழகானதுன்னு கண்டாருன்னு சொல்லி, அதை குறிச்சுதான ஒரு நல்ல மனன வசனம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். நீங்க என்னோட சேர்ந்து இந்த மனன வசனத்தையும் சொல்லுங்க. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாய் இருந்தன. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாய் இருந்தன. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சரி பிள்ளைகள், நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களை குறித்து நான் நினைக்கிறேன் நீங்க தொடர்ந்து உங்களுடைய மனதில் வைத்து அதில் செயல்படுவீங்கன்னு சொல்லி நாங்க ஒரு சிறிய ஜெபத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். அன்பான தகப்பனே, கடவுள் எங்களுக்கு தந்த இந்த அழகான உலகத்திற்காக உங்களுக்கு நன்றி. இந்த உலகத்தை நீங்க தந்தபடியே பாதுகாக்கவும் பராமரிக்கவும் நீங்க எங்களுக்கு உதவுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.